Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோ பத்தில என்ன பார்க்க போறோம்னா Fibonacci retracement தான். So இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அத பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ வந்து நீங்க 1080 பிக்சல்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க வந்து ஒரு சில YouTube சேனல்ஸ் அதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து நமக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது Nifty 50 அப்பலனா Bank Nifty நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் போகாதுன்னு. So இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா இந்த டூல் பயன்படுத்தி தான் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க முன்கூட்டியே. So Fibonacci retracement வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் படி வர்க் ஆகுது. நீங்க தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல வந்து நீங்க Fibonacci retracement சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் வந்து கிடைக்கும். நாம வந்து இன்னைக்கு வந்து தியரிட்டிக்கலா போறதுக்கு பதிலா ஒரு பிகினருக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து இன்டெப்தா போகாம ஷார்ட்டா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சில லெவல்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உங்களால ட்ரேட் வந்து எடுக்க முடியும். சோ இதையும் வந்து ஒரு அடிஷனல் டூலா வச்சுக்கிட்டு மத்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வால்யூம் நீங்க செக் பண்ணுங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். சோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல்லா வந்து அப் ட்ரெண்ட்ல எப்படி வர்க் ஆகுது டவுன் ட்ரெண்ட்ல எப்படி நம்ம வந்து டிராப் பண்ணுங்கறத செக் பண்ணி பாப்போம். So இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல வந்து டிராப் பண்றதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம செக் பண்ணி பாப்போம். So the first condition என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை the direction of the market. அதாவது மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்டான. ஸோ நம்ம அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கு ப்ரீவியஸ் லோ டு ஹை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணணும் அப் ட்ரெண்டாக இருந்தால். அதுக்கப்புறமேட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அதாவது 0.236 0.382 அண்ட் 0.618 இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் 0.618 அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ புல் பேக் ரேஷியோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து நிஃப்டி பேங்க் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸில் வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். வேறஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அதாவது இப்போ 1 வீக் கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க 1 மந்த்னா நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க. நான் யூஸ்வலாக வந்து இன்ட்ராடே தான் பண்ணுவேன். அதனால் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். ஸோ அப் ட்ரெண்டில் வந்து எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அதாவது இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ டு ஹை வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். இங்கேயும் லோ இருக்குது பட் ஆனால் நம்ம இதை எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால் இங்கே டூல்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹை வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் போங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து இருக்குது. 0.236 0.382 0.618 இது வந்து 0.618 வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோல்டன் ரேஷியோ புல் பேக் ரேஷியோ. இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 0.236 டச் ஆகிற வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் வால்யூம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களோட அக்யூரேசி லெவல் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு அதாவது 0.786 இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து Fibonacci retracement வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ராப் பண்ணோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி Fibonacci retracement வந்து ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கு ப்ரீவியஸ் ஹை டு லோ வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு சில முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 0.236 0.382 அண்ட் 0.618 இதில் 0.618 வந்து புல் பேக் ரேஷியோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம வந்து அடிஷ்னல் பேராமீட்டர் அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து இப்போ நிஃப்டி பேங்க் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சார்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து லைவில் இல்லாத காரணத்தினால நான் வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதே மாதிரி டூல்ஸ் போவோம். டூல்ஸ் போய்ட்டு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. டவுன் ட்ரெண்டில் என்ன பண்ணோம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அதாவது 0.618 0.382
0.236 வந்து பாருங்கள். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.382 மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு கீழே ஒரு பேரேஜ் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருந்தால் நமக்கு இது வரைக்கும் வரும்னு நம்மளால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க லெவல், அதாவது 0.5 உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.